இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோன் வந்து டக்குன்னு இப்போ ஒரு செகண்ட் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் என்ன ஃபோன் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அந்த ஆன்சர் வந்து கொடுங்க. இப்போ நான் அந்த ஃபோனை பற்றி சொல்கிறேன். ஆனால் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஆப்பிளோட அந்த 17 சீரிஸ், அதாவது 17 ப்ரோ சீரிஸ் ஃபோன் மாதிரியே இருக்குல்ல. இது ஆக்சுவலாக ஆப்பிளோட 17 சீரிஸ் ஃபோன் கிடையாது, இன்ஃபினிக்ஸோட ஒரு ஃபோன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நத்திங்கோட ஃபோன் மாதிரி இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது திடீர்னு பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் 17 அந்த சீரிஸோட கலர் மாதிரி அதே ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடலும் டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து ஐஃபோன் கேமரா தானோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்குற மாதிரியாக இன்ஃபினிக்ஸ் புதுசாக நோட் 60 ப்ரோ அப்படிங்கிற ஃபோன் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதோட டிசைனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நத்திங்கோட ஃபோன் 3ல பார்த்தா மாதிரியே இந்த பேக் சைடில் வந்து மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டட் மேட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு டிஸ்பிளே வந்து அந்த நத்திங் ஃபோன் 3ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மினி எல்இடி மூலமாக பேக் சைடில் வந்து வெதர் காட்டுது, அது போக வந்து நமக்கு டைமும் காட்டுது. குறிப்பாக நத்திங் ஃபோன் 3ல வந்து இதே மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீச்சர் இதுலேயும் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் நோட் பண்ண விஷயம், நத்திங் ஃபோன் 3ல வந்து ஸ்க்ரீன் இருந்து விசிபிளாக தெரியும். ஆனால் இவங்க வந்து இந்த தெரியாத மாதிரியே வந்து இந்த பேக் சைடில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் அந்த ஆக்சென்ட் கீழே வந்து மறைச்சி வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஃபோன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, உண்மையில அழகாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரும்போது மீடியாடெக்கோட சிப்பில் தான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ முதல்ல ஸ்னாப் டிராகன் சிப்போட ஒரு ஃபோன் கொண்டு வராங்க. அதாவது ஸ்னாப் டிராகனோட 7S Gen 4 அப்படிங்கிற சிப் வந்து இந்த ஃபோனில் இருக்க போகிறதா இன்ஃபினிக்ஸை அஃபிஷியலாக அவங்களோட அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் இந்த ஃபோன்ஸுக்கு வந்து 3D ஐஸ்கோர் வேப்பர் சேம்பரும் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1.5Kக்கான AMOLED டிஸ்பிளே 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேக் சைடில் ஒரு 50 மோஸுக்கான நைட் மாஸ்டர் சென்சார் அப்படிங்கிற ஒரு கேமரா சென்சரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சென்சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி தெரியுது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த ஃபோனில் பேட்டரி ஒரு 6500 mAh பேட்டரி இருக்க போது சொல்கிறாங்க. இது வயர்ட் சார்ஜிங்கில் 90 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுபோல் வயர்லெஸ் 30 வாட்க்கான சார்ஜிங்கும் இந்த ஃபோனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. மற்றபடி இந்த ஃபோனோட ப்ரைசிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அஃபிஷியல் தெரியல. ஆனால் வந்து 30K செக்மெண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸோ எதிர்பார்க்கலாம். இது போய் மற்ற விஷயங்களும் பார்க்கணும். யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் என்ன வருது அப்படிங்கிறது தெரியல. இது போய் மற்ற பிரைமரி கேமரா போக மற்ற கேமராஸ்லாம் எப்படி செயல்படுது, பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, வாய்ஸ் அப்டேட்ஸ்லாம் என்ன மாதிரி கொடுக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் ஃபுல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷனில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 60 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க? ஒருவேளை இந்த ஃபோன் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படுறதுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.